ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 41 முதல் 43 வரையிலான பகுதி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 41 முதல் 43 வரை. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கும்போது அங்கே பரிகாசம் செய்யப்படுகிறார். இந்த பரிகாசம் செய்கிறவர்கள் யார்? முதலாவதாக இவரை பரிகாசம் செய்தவர்கள் போர் சேவகர்கள், ரோம போர் சேவகர்கள். இவர் சிலுவையில் அறையப்படும் வரை தொடர்ச்சியான பரியாசம் நடைபெற்று வருகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கே 3 கூட்டத்தார் அவரை பரியாசம் செய்கிறார்கள். யார் இவர்கள்? 41வது வசனத்திலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள். இவர்கள் தேவாலயத்திலே முக்கியத்துவம் வகித்தவர்கள், முக்கியமான பங்கு வகித்தவர்கள். ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள் இவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய ஆரம்ப நாட்களிலிருந்து அவர் சிலுவையில் அறையப்படும் வரை அவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள். அவர் எங்கெங்கு ஊழியத்திற்கு சென்றாலும் எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஆலோசனை செய்து சனகரிப் சங்கத்தின் மூலமாக இவர்கள் அனுப்பப்பட்டு இயேசுவை துன்புறுத்தி வந்தார்கள், பரியாசம் செய்து வந்தார்கள், கேள்வி எழுப்பி வந்தார்கள். அவருடைய ஊழியத்திலே மிகப்பெரிய ஒரு இடையூறாக அவர்கள் இருந்து வந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட இந்த கூட்டத்தார் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது விட்டார்களா? இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு பொறாமை, எவ்வளவு பெரிய ஒரு வன்மம், எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த 3 கூட்டத்தாரும் யார்? இவர்கள் பழைய ஏற்பாட்டை கற்று ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடியவர்கள், தேவாலயத்தை நடத்தக்கூடியவர்கள், ஆவிக்குரிய விதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அதிலுள்ள சத்தியங்களை வெளிப்படவிருந்த, முக்கியமாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருந்தது. ஆனால் மிக முக்கியமான பொறுப்பிலே இவர்கள் தவறினவர்கள். வேதத்தை மேலோட்டமாக இவர்கள் பார்த்தாலே ஒழிய இவர்கள் என்ன செய்தார்கள்? வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஜனங்களுக்கு போதித்து வந்தார்கள். வேதம் போதிப்பதை விட தங்களுடைய கருத்துக்களை போதித்து வந்தார்கள். அதைத்தான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை போதிப்பதை விட, மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகளை போதிப்பதை விட, முன்னோர்களின் பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிற பாரம்பரியங்களை, ஹலக்கா மிஷ்னா என்று சொல்வார்கள், யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். இது மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடுத்தவைகள். மோசேயினால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் உண்டு. இவைகளை எல்லாம் மீறி, இவைகளை புறக்கணித்து முன்னோர்களின் பாரம்பரியங்களை ஜனங்களுக்கு போதித்து வந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும்? இந்த 3 பேரும் தான் சொல்ல வேண்டும், வந்திருக்கிறவர் மேசியா. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் நடைபெற்று வருகிறது. மேசியா வெளிப்பட்டிருக்கிறார், இரட்சகர் வெளிப்பட்டிருக்கிறார், தாவீதின் குமாரன் வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக முன்னுரைக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட இரட்சகர், மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி தோன்றியிருக்கிறார். அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஜனங்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு இந்த வேளையிலே
அவர்களுக்காக வந்த இரட்சகரை அவர்களே பரியாசம் செய்கிறார்கள். எவ்வளவு பரிதாபமான ஒன்று. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் பாருங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. அவர் அற்புதம் செய்தாரு, ஆனால் இப்ப அற்புதம் செய்து சிலுவையிலிருந்து இறங்கி வர அவரால் முடியவில்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்றார்கள். அவருடைய பொறாமையெல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்து அவர்களை விட உயர்ந்து விடுவார், உயர்வான நிலைமைக்கு வந்து விடுவார் என்று பயந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் அவரை பின்பற்றி போய்விட்டால் நமக்கு மதிப்பு ஏது என்று எண்ணினார்கள். இந்த நிலை உலகம் தோற்ற முதல் இன்று வரை இருக்கத்தான் செய்கிறது, சபைகளிலும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படித்தான் இந்த 3 கூட்டத்தாரும், ஆசாரியரும், வேதபாரகரும், மூப்பரும் இப்படி செய்தார்கள். என்ன கூறுகிறார்கள்? இஸ்ரவேலின் ராஜாவானால் இறங்கி வரட்டும். அவர் இஸ்ரவேலின் ராஜா அல்ல, இந்த உலகம் முழுவதற்கும் ராஜா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். பரலோகத்திலும் இந்த பூமியிலும் அவருக்கு நிகரான ராஜாக்கள் யாரும் இல்லை. இந்த பூமியின் ராஜாக்கள் அநித்தியமானவர்கள், தற்காலிகமானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நித்திய ராஜா, நித்தியமான காலமாக ஆட்சி செய்யக்கூடிய, ஆளக்கூடிய, சகல அதிகாரமுடைய, அதிகாரங்களை உருவாக்கின ராஜா என்பதை இவர்கள் மறந்து போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா தற்காலிகமாகத்தான் வந்தார், ஆனால் நித்தியமாக காலமாக இஸ்ரவேலை நடத்தக்கூடிய, ஆளக்கூடிய அந்த பரலோக ராஜா வந்திருக்கிறார் என்பதை இவர்கள் சிந்திக்க தவறினார்கள். ஆகவே பரியாசம் செய்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவானால் நீ இறங்கி வா, இஸ்ரவேலின் ராஜாவாக நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? தற்காலிகமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ராஜாவாக இருந்திருப்பார். ஆனால் இந்த 3 கூட்டத்தார் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வந்த ரட்சிப்பு கிடைத்திருக்குமா? ஒருபோதும் கிடைத்திருக்காது. இவர்கள் பரியாசத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு இறங்கி வந்தாரா? சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம் என்று மறுதளித்தாரா? அதை புறம்பாக்க நினைத்தாரா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அடுத்ததாக என்ன கூறுகிறார்கள்? தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். முதலாவதாக சொன்னார்கள், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும். அற்புதம் செய்தான் அல்லவா, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும். அடுத்ததாக என்ன கூறுகிறார்கள்? தேவன் இவன் மேல் பிரியமாய் இருந்தால், இவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான், இவன் தேவனுடைய குமாரனே, ஆனால் தேவன் இவன் மேல் பிரியமாய் இருந்தார் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் தேவனே விடுவிக்கட்டும். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இந்த பகுதியில் என்ன கூறுகிறது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை தொனித்தது. தேவனுடைய வார்த்தை சத்தம் வெளிப்பட்டது. பிதாவாகி தேவன் சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஏன் பிரியமாய் இருந்தார்? குமாரனாய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பாவிகளுக்காக தமது ஜீவனை கொடுக்க வந்தபடியினாலே, பரிசுத்தமாக வாழ்ந்தபடியினாலே, பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை பூரணமாக அவர் நிறைவேற்ற வந்தபடியினாலே, உலக மனிதர்களுக்காக, பாவிகளுக்காக பாடுகளை சகித்தபடியினாலே, உலக மனிதர்களின் அக்கிரமங்களை, பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்ட தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டபடியினாலே பிதாவாகிய தேவன் அவர் மேல் பிரியமாயிருந்தார். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டார்கள். இப்படி சத்தம் கேட்கப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியும். தேவன் ஒரு மனுஷனோட இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை யாரும் செய்ய முடியாது என்று நிக்கோதேமு சொன்னார். இந்த வார்த்தைகளையும் அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் அவர் தேவகுமாரன் என்று வெளிப்படுத்தியது. தேவன் தான் அவரை அனுப்பி இருக்கிறார் என்று வெளிப்பட்டது. ஆனாலும் இந்த 3 கூட்டத்தார் என்ன செய்தார்கள்? அதை விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நம்பவில்லை. காரணம், வேதத்துக்கும் அவர்களுக்கும் மிக மிக தூரம். என்ன கூறினார்கள்? அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால். அப்ப என்ன கூற விரும்புகிறார்கள் என்றால், கர்த்தர் கைவிட்டிருக்கிறார், தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவை கைவிட்டிருக்கிறார், ஆகவேதான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொல்ல முற்படுகிறார்கள்.
ஜனங்களுக்கு சொல்ல நினைக்கிறார்கள். எவ்வளவு தவறான ஒன்று. அவர் மெய்யாகவே தேவனுக்கு பிரியமான நேசகுமாரன். அதை யாராலும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட நேசகுமாரனை பிதாவாகி தேவன் ஏன் மனப்பூர்வமாக சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார்? அவர்தான் நேசகுமாரன் ஆயிற்றே, பிரியமானவர் ஆயிற்றே, பாவத்துக்கு விலகினவர், பரிசுத்தமானவர், களங்கமற்றவர், இருளிலே வசிக்கிறவர் அல்ல, அவர் ஒளியின் மகன், பிதாவாகி தேவனுடைய ஒரே பிள்ளை, தேவனுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர். அப்படிப்பட்டவரை தேவன் இந்த இடத்திலே சிலுவையிலே கைவிட காரணம் என்ன? மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்க காரணம் என்ன? இந்த யூதர்கள், இந்த 3 குழுக்களும் சொல்லுகிறது, தேவன் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இவனை ரட்சிக்கட்டும் என்று. அந்த வார்த்தையை கேட்டு தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ரட்சித்திருக்கலாமே, ஏன் மனப்பூர்வமாக மரண பரியந்த சிலுவையிலே தொங்கச் செய்தார்? நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? ஆதாம் காலம் முதல் தேவனுக்கு எதிரானவர்கள், தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் பிரியமானவர்களே என்று எப்போது அழைத்தார்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்பு. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய நிருபங்களை எழுதும் போது அந்த நிருபங்களிலே சொல்லுவார்கள், பிரியமானவர்களே, பிரியமானவர்களே என்று எழுதுவார்கள். காரணம் என்ன? இது எப்படி வந்தது? தேவன் தமது நேசகுமாரனை, பிரியமானவரை பாவிகளுக்காக ஒப்பு கொடுத்தபடியினார். சத்துருக்களாக இருந்த, பிரியமற்றவர்களாக இருந்த நம்மை ரட்சிப்பதற்கு, அவருக்கு விரோதிகளாக இருந்த நம்மை ரட்சிப்பதற்கு பிரியமான நேசகுமாரனை உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே கொடுத்தார் அல்லவா? அதுதான் அன்பு. ஆகவே இவர்கள் பரியாசம் பண்ணின போதும் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். 3 முறை ஜெபித்தார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று. ஏன் செவி கொடுக்கவில்லை? பரியாசத்திற்கும் நிந்தைக்கு அவமானத்திற்கும் நேசகுமாரனை தேவன் ஏன் ஒப்பு கொடுத்தார்? தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்ந்த உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக. தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த உங்களை என்னை மீட்டுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக. இந்த பரியாசத்தின் மத்தியிலும் பிதாவாகிய தேவன் மனப்பூர்வமாக தமது குமாரனை ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? தேவனுடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. உலகம் தோன்றின நாள் முதல் தேவனுடைய அன்பு பூர்ணமாக மனிதனுக்கு வெளிப்பட்ட ஒரு காட்சி என்றால் கல்வாரி காட்சி. ஒரே குமாரன் என்றும் பாராமல், சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காக எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் அல்லவா? எதற்காக? நேச குமாரனை ஒப்பு கொடுத்து பாவிகளாக இருந்த உங்களை என்னையும் நேசர்களாக, பிரியமானவர்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு! நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை, ரசத்தை நாம் பார்க்கும்போது தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தேவன் என்ன செய்தார்? அவருடைய நேச குமாரனை அவருடைய சத்துருக்களுக்காக ஒப்பு கொடுத்தார். யாராவது கொடுக்க முடியுமா? நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு ஒரு சிறிய நன்மை செய்ய முற்படுகிறோமா? விருப்பப்படுகிறோமா? ஆனால் சத்துருக்களை பிள்ளைகளாக மாற்றுவதற்காக சொந்த குமாரனையே, அதுவும் நேச குமாரனையே கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்றால் எவ்வளவு மேலான ஒரு அன்பு! அதைத்தான் இந்த அப்பமும் ரசமும் வெளிப்படுத்துகிறது. உங்களை நேச குமாரர்களாக மாற்றுவதற்காக, பிரியமானவர்களாக மாற்றுவதற்காக அவருடைய சரீரம், அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சின்னாபின்னமாக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் பூர்ணமாக சிந்தப்பட்டது. இதுதான் ஆராதனையின் மையப்பொருள். ஆகவே இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த மேஜையை பார்க்கும் போதெல்லாம் பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு வைத்து பாவிகளாக இருந்த, நீசர்களாக இருந்த உங்களை என்னையும் பிரியமானவர்களாய் மாற்றுவதற்காக அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை தந்தாரே, அந்த அன்பை எண்ணி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை, ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.